வணக்கம், நான் உங்கள் லக்காஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடு இறக்கி முடிச்சாச்சுங்க. என்ன ஏற்றிட்டு வந்தாங்கன்னா முந்திரி கொட்டை லோடு ஏற்றி வந்துட்டுங்க. இறக்கி முடிச்சுட்டு லோடுக்கு நின்றுக்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக தேவரா பள்ளிங்க. எல்லாம் படம் பேரை வச்சுருக்கிறாங்க. தேவரா அடுத்து எங்கன்னா எதனா வேறு எதனா பேர் வைக்குவாங்க. ஆனால் ஆக்சுவலி இங்கே வந்துங்க, ஆந்திராவில் வந்து இந்த மாதிரி நிறைய பார்க்கிங் இடம் கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஐடியா அருமையான ஐடியா. இந்த பிரிட்ஜு கீழே அந்த பக்கம் ஒரு பார்க்கிங்க, அங்கே ஒரு பார்க்கிங்க, அது அங்கே ஒரு பார்க்கிங்க, அது ஒரு பார்க்கிங், இது ஒரு பார்க்கிங்க. டோட்டல் 4 பார்க்கிங்க. பயங்கர சேஃப்டி, சூப்பராக இருக்குங்க. ஒரு மாதிரி லோடு வந்துங்க அண்ணன் கேட்டுனுக்கிறாருங்க. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், லோடு இருக்குப்பா ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்கள், ஏற்றிக்கலாம் அப்படின்னுக்கிறாங்க. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு சொல்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுதுங்க. இது நல்லா இருக்குங்க ஐடியா. நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குதாங்க. ஆந்திராவில் மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. பார்க்கிங்னா இதுங்க பார்க்கிங். நேற்று நைட்டு வந்து இங்கேருந்து பார்க்கிங்கில் தாங்க இருந்தோம். 3 மணிக்கு வந்துட்டு இங்கே தான் தூங்கியிருந்தோம். அந்த அளவு வண்டிங்க நைட்டில், சரியான வண்டி. ஆனால் இவ்வளோ பேர் பார்க்கிங்லுங்க. நம்ம தமிழ்நாடு வண்டி நம்ம மட்டும்தான், அதுவும் ஆந்திரா வண்டி. இது நம்பர் பிளேட்டே காணோம். அது வேற, இது வேற, டேக்கர் வேற. சரி பாருங்க, நாங்கள் ஒரு லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்து போட்டுருலங்க. அந்த தென்னை மரம் மாதிரி இருக்குது, அது வேற ஏதோ மரங்க. அது என்னான்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக இருக்குது, என்ன காயின்னு தான் தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோ போட்டுக்கிறேன் பாருங்க. புத்திசாலிங்க இங்க பாருங்க. எப்படா உங்களுக்கு இவ்வளவு மூளை ஓடுது? பார்த்து ஓட்டுங்கடா. ஆக்சுவலி கம்பி வச்சு கட்டி இழுத்துன்னு போறாங்க பாருங்க. அவன் வந்து நடுவில் வந்துட்டாங்க, அதனால பிரச்சனை. ரிவேஸும் போக முடியல, எல்லாம் சிக்கலும் மாட்டிக்கினாங்க. கத்துறாங்களே, டாக் புக் கத்திரிக்காய் தொக்குன்றாங்க. கிளம்பிட்டான். இப்படிலாம் ஓட்டுறீங்க. ஏய் போச்சுரா. கட்ட மாதிரி ஏற்றியாச்சுங்க. தரோம் இது பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆகுதுங்க. லோடு ஒன்றும் பெருசாக செட் ஆகுதுங்க. அதனால ஆஃபீஸ்க்கே போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. வர வழி எல்லாமே ஒரு மாதிரி கும்பு இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது வியூ மட்டும். ஆக்சுவலி எல்லாமே ஒரு மாதிரி மீன் பண்ணைங்க. இதெல்லாம் மீன் பண்ணை, கோழி பண்ணை எல்லாமே இருக்குதுங்க. வண்டி தூக்கி போடுறேன். பார்க்கலாங்க. ஆஃபீஸ் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். அழகுன்னா இட்டாங்க. அழகு எங்க வராங்க. சுத்தி போகுது. லோடு ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. அதனால ஆஃபீஸ்க்கு வந்துருக்குறோம். லக்கி ரோட் லைன்ஸ். ஆக்சுவலி இங்கே ஒரு நல்ல இடம் இருக்கு, கேட்க பாருங்களேன். இப்போ இங்கே தான் குளிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்துக்கிறேங்க. சோப்பு, ஷாம்பு, ஜக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்துக்கிறோம். நீட்டாக ஒரு குளியல் போட்டு இப்போ நல்லா இருக்குங்க. ஆனால் பீல் வேற, சில பீல் வேற இருக்கு. இதில் உங்களுக்கு தெரியுதுங்களாங்க, சின்னசா மீன் இருக்குது. குட்டி மீன் பிடிக்கலாம் முடியாது, நாம் அப்புறமேட்டு இதாயிரும்.
இங்க மீன் இருக்குங்க. வெயில் அடிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரியுதா? இங்க இருக்க மீன் நீட்டா ஒரு குளியல் போட வேண்டியதாங்க. இப்ப அங்க பாருங்க எவ்வளவு மீன். நீட்டா சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. தண்ணி ஊற்றி போயிட்டு நீட்டா சாப்பிட்டு லோடு எதனா வருதா இல்லையான்னு சொல்லி பார்க்க வேண்டியதாங்க. லோடு ஒன்றும் செட் ஆகலைங்க. அண்ணன் பேசுறதுக்கு போயினுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:30 ஆகுதுங்க. இந்த வாடியிலங்க அப்பயே பாம்பெல்லாம் வந்துச்சுங்க. நல்லா அது பாட்டில் அது ஆடி நடந்தீங்க. ஒரு நாய் இருந்துச்சுங்க. எங்க அது? அங்கே இருக்கு. வாங்க சரியான நாய்ங்க. அது நன்று உள்ள நாயா இருக்குது. டாகி நீ தெரிய மாட்டேங்கிறியே. டாகி நான் எல்லாம் யாருன்னே தெரியாது இந்த நாய்க்கு. ஆனால் எங்கள் துணி அழுக்கு பண்ணாத. அங்கே பாரு அது பண்ணாத. துணி அழுக்காவுது. இப்போ குளிச்சா யாருக்குமே பிடிக்கிறது இல்லையா? டாகி நல்ல ஆளு. இன்னும் யாரும் தெரியுமா உனக்கு? எப்படி வந்த உடனே எப்படி பழகுற? எகராத துணி அழுக்காவும் எகராத. ஏய் கூப்பிட்டோன்னா வரைய சுத்தாது. இரு ஒரு நிமிஷம் இரு. ஐயோ துணி அழுக்கு பண்ணிடுச்சிங்க இது. சரி உட்கார் கம்முன்னு உட்கார். ஒரு பிஸ்கெட் கூட வாங்கி போடலங்க நானு. இந்த நாய் கூப்பிட்டோடனே வந்து அப்படியே எகிருது. இன்னொரு நாய் அங்கே இது கூட இன்னொரு ஜோடி நாய் ஒன்று இருந்துச்சுங்க. இதோட பையனா பொண்ணா தெரியலங்க. ஒன்று இருந்துச்சு. அது இன்னும் மோசமா. அது அந்த அளவு இல்லை. இதுதான் கொஞ்சம் சூப்பராக பண்ணுது. பார்க்கலாங்க லோடு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. லோடு எதுனா செட் ஆச்சுன்னா ஜம்முன்னு ஓடிடலாம். எந்த பக்கம் போகிறதா வேறு கரெக்டாக தெரியலங்க. அண்ணா கேரளா போகலான்றாரு. தமிழ்நாடுக்கு லோடுக்குது, கேரளாக்கு லோடுக்குது. வாடகை ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னு சொன்னார். வாடகை செட் ஆனால் டெலிவரி அதிகமாக்குதுங்க. டெலிவரி அதிகமாக்குது, வாடகை செட் ஆக மாட்டேங்குது. 3 நாள் டெலிவரியா, வாடகை அந்த அளவு இல்லை அப்படின்றாரு. நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு என்னையவே பார்த்துருங்க. டாகி இங்கே பாரு. பாருங்க. டாகி இங்க பாருங்க. பார்க்க கூட மாட்டேங்கிறியே. ஆக்சுவலிங்க இன்னைக்கு கதை கந்தலாக போகுதுங்க. இன்னைக்கு நம்ம தோண மாதிரி தான். எப்படிங்க கை மேல சர்க்கரையை ஊற்றி விட்டா வந்து எப்படிங்க கை மேல உட்காரோம், அந்த மாதிரி கொசு உட்காருதுங்க. இன்னைக்கு தோண மாதிரி தான். சோழி முடிஞ்சுதான் இன்னைக்கு. அந்த அளவு நசன்னு கொசுங்க. கை அங்கதான் உட்காந்துருந்தேன். இன்னும் ஆஃபீஸில் உட்காந்துருந்தோம். அங்கே அந்த இடத்துல உட்காந்துக்கிற கை இப்படி டேபிள் மேலே இப்படி வச்சிருந்தா ஃபுல்லாக வெறும் இதேங்க கொசுவே. நம்மகிட்ட இங்கேயும் உட்காந்துருந்தா இங்கேயும் கொசு அதிகமாகுது. இந்த நாய் பாருங்க போவே இல்லை. நான் இங்கே தான் நிற்கிறேன். அதுவும் போல நானும் போல. உனக்கு அப்புறமேட்டு பிஸ்கெட் வாங்கி தரேன் சரியா? இன்னைக்கு நல்ல வேட்டை இருக்குது. கொசு உங்களுக்கு ரத்தத்தை உறிஞ்சு தள்ளிட வேண்டியதுதான். சரிங்க லோடு எந்த ஊருக்கு என்ன ஏதுன்னு சொல்லி எதனா அப்டேட் எதுனா வந்துச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேங்க. பார்க்கலாம். நேற்றும் ஆல்ட்டு, இன்னைக்கும் ஆல்ட்டு. பார்க்கலாம். நம்மளெல்லாம் ஒரு மனுஷனை மதிக்கவே இல்லை. நான்வெஜ் தான். சைவத்துக்கெல்லாம் கிடையாது, அசைவத்துக்கு மட்டும்தான். நல்லா கூப்பிடுதான் எகிரி அது. ஒரே ஒரு பீஸ் போட்டுடல, இருக்கிற இடம் தெரியாத பேர் நெளிக்கும் அது. நல்லா கூப்பிடுங்க அது. அந்த பக்கம் போகுது. லோடு ஏற்று கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:15. நீங்க என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் சொல்றேன். சரியான பண்ணியில
புகை மண்டலத்துக்குள்ள போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தார் மாதிரி பெய்யுது அப்படி. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7 மணி இல்லை, 7 மணிக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குதுண்ணா. பனி தார்மரை பெய்யுது, பாட்டர் வச்சு பெய்யுதுங்க. அங்கே ஒரு டைம் பெய்யுது, ஒரு டைம் பெய்ய மாட்டேங்குது. வெற்றிகரமாக பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க, லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு. சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் தண்ணி இல்லைங்க. பிடிக்கலாம்னு சொன்னீங்க. நம்ம கூட நம்மளுக்கு வழி தெரியாதுன்னு சொல்லி கூட வந்தாங்க. நிறுத்தலான்னு சொல்கிறதுக்குள்ள விட்டே எங்கே விட்டுட்டு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தடுமாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ண வந்தால் இப்போ சோத்துக்கு டிங்கி தாங்க அடிக்கணும். இருக்கிறத வச்சு சமைச்சிட நித்தான். தண்ணி இருந்தால் சரியாக போயிட்டுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 7 ஆகுதுங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு லோடு ஏற்றுறதுக்கு கூப்பிட்றாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. கம்பெனிக்குள்ளே ஒரு வழியாக வந்தாச்சுங்க. என்ட்ரி போட்டான், ஃபைல்லாம் எடுத்து வந்து என்ட்ரி போட்டால் தலைவன் ஒரே ஐடியா சொல்லிட்டாரு, 20 வண்டிக்கு இதுப்பா நாளைக்கு தான் அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறோன்னு தெரியல. நம்ம அண்ணன் வண்டி எடுத்து வரது போய்க்கிறாங்க. வருது பாருங்க வண்டி. கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லைங்க, 20 வண்டியா எங்கே போய் முடியும்னு தெரில. అమ్మిటికి ఇస్తావా సిలిండరు? ఆయన తీసుకుంటాం, అమ్మిటికి తీసుకుంటాం. வருது. அப்படியே எடுத்து போய் பேமெண்ட் விட வேண்டித்தாங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கு பொழப்பு மாறப்போகுது. பொழப்ப முடிச்சிட்டாங்க. நம்மளோட வண்டி இங்கே வச்சுருக்குறேங்க, நிற்க வச்சுருக்குது. பார்க்கலாம், நிறைய வண்டி இருக்குங்க, லைனாக இருக்குதான். இன்னைக்கு எதனா ஆகுமானா, எதனா சான்ஸ் எதனா இருக்கா, எதனா லக்கு எதனா இருந்துச்சு வருமானா, வாய்ப்பு கிடைத்தவங்க இவங்க நாளைக்கு தான் அப்படின்ட்டான். இன்னும் 31ஆம் தேதி வந்த வண்டிங்களே இன்னும் இருக்காங்க. இன்னும் 2 வண்டி இருக்குதான். இன்னைக்கு ஆல்ரெடி டேட் எவ்வளோ ஆகுது? 2 ஆகுதுங்க, February டேட் 2 ஆகுது. சரிங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரெக்டாக காத்தாலே சமையல் செஞ்சாச்சுங்க. நம்ம வண்டியில் சிலிண்டர் வேறு பிடிக்க வச்சுக்கினாங்க. சரி, இன்னைக்கு பொழப்பு எப்படி ஓட்டிடலாம், நாளைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ரோடு எதுனா அப்டேட் எதனா வந்துச்சு அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேங்க. இந்த ரோடெல்லாம் வேறு கொஞ்சம் அங்கே புழுதி, எதனா வண்டி வந்துச்சுன்னா அப்படியே கபகபான்னு அப்படி பிறக்குது, அப்படியே புழுதி பிறக்குது. தூளுன்ற மாதிரி தூள் வருது. அதனால் போயிட்டு அந்த செட்டரை இறக்கி விட்டுட்டா சரியாக போயிடும்னு நினைக்கிறேன். இல்லை வண்டியில் தூள் ரப்பிடும். நம்ம வண்டியில் 2 டிரைவருங்க இப்போ புதுசாக சேர்ந்துட்டாங்க. 2 பேர் இருக்கிறாங்க உள்ள. கொஞ்ச நேரம் உட்கார அப்படியே வீடியோ எடுத்துக்கிறேன். 2 பேர் வண்டியில் பிஸ்கெட் வச்சுருந்தாங்க, பிஸ்கெட் சாப்பிட்றாங்க பாருங்க. எப்படி ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக பார்த்தீங்களா இல்லையா? சரிக்கு பிடிச்சா சாலு. இந்த வண்டியை அடுத்து லோடு கொடுங்க, அடுத்து நாம தான் லோடுக்கு. அந்த பக்கம் ஒரு கிளீனரு போகுது அந்த பக்கம் வந்துடுச்சு. வண்டியில பிஸ்கெட் இருக்குங்க, அது பாருங்க, பிஸ்கெட் வாயில் வச்சுருக்குது பார்த்தீங்களா? பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு வந்துருக்குது. கண்ணாடி மேலே ஒருத்தர், கேட் மேலே ஒருத்தர், தரம் அந்த காக்கம்மா அங்கே தான் உக்காணுங்குது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 8:30 ஆகுதுங்க. இப்போ தான் போய் கேன்டீனில் சாப்பிட்டு வந்தோம். சிலிண்டர் பிடிங்கி வச்சுக்கினாங்க. நேற்று பொழப்பு ஓட்டியாச்சு, இன்னைக்கு பொழப்பு கொஞ்சம் கேன்டீன் சாப்பிட்றாங்க. நல்லா இருந்துச்சு, அஃபோர்டபுள் தான், வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே தாங்க கேன்டீனில் போய் சாப்பிட்டு ஜம்முன்னு இப்போ தான் வந்தாங்க. தலையும் ஒன்றும் அங்கேயே தான் உட்காந்துக்கிறான். ஒரு வழியாக நம்ம வண்டி பாயிண்ட்டு விட்டாச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 10:10 ஆகுதுங்க கரெக்டாக. பிளாட்ஃபார்ம் பாயிண்டில் இப்போ தான் போட்டோம்.
ஏற்றி விட்டாங்கன்னா நம்ம கூட இன்னொரு வண்டி வந்து சொல்லுங்க, அந்த வண்டி அங்கே லோடு ஏற்றுதுங்க. அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அங்கே லோடு ஏற்றுது. மொத்தமாக டைல்ஸ் ஃபேக்ட்ரி தாங்க. டைல்ஸ் டைல்ஸ் டைல்ஸ். வெயில் வேறு உச்சத்துக்கு இருக்குதுங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஏற்றி விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்டெல்லாம் வந்துங்க பாய் போடு, பிளாட்ஃபார்ம் பாய் போடுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பில்லை வச்சு எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லா ஃபேக்ட்ரிலையுமேங்க, எல்லா டைல்ஸ் ஃபேக்ட்ரியுமே கீழே பாய் போட்டே ஆகணும் அப்படின்றாங்க. நம்ம அண்ணன் அளவு எடுக்கிறாங்க, என்னத்துக்கும் தெரியல. அது ஒரு பிரச்சனையாக பண்ணிடுவாங்க. அப்புறமேட்டு பிளாட்ஃபார்ம் போய் போடலாம், லோடு ஏற்ற மாட்டேன்னுவாங்க. ஏன்னாத்துக்கு வேணும், ஒம்பு வேலைக்கு ஏன்னாத்துக்கு வாங்கணுன்றப்பான். எங்கே எடுத்துன்னு போகிறாங்க நம்மளுக்கு இது? அப்படியே வச்சு உள்ள தள்ளிடுவாங்களா இல்லை அடுக்குவாங்களான்னு தெரியலங்க. அவங்களும் அடுக்குறாங்க. லோடு ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. ஆக்சுவலி இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பாத்ரூம் போடுறதுன்னு நினைக்கிறோம். செம்ம வேக அடிக்குதானா, வெயில் பட்டை கஷ்ட மாதிரி கிடக்குதுங்க. ஒரு லைனில் 27 இருக்குதுங்க. டோட்டல் 6 ஏற்றிங்கிறாங்களா, 162 நினைக்கிறேன். 162 மீதி இப்போ ஏற்றுறாங்க. இதெல்லாம் வந்து கணக்கு போடல. இரும்புல வேற அதிகம் வர மாதிரி இருக்குதுங்க. தொண்டை வேற நரம் எனக்கு. ஊர் பக்கம் போனால் தான் ஒரு டேப்லெட் வாங்கி போடணும். கரெக்டாக டைம் பார்த்தா 12 மணி ஆகுதுங்க. வண்டி கால்வாசி லோடு ஏற்றியாச்சு. இன்னும் வெயில் உச்சத்துக்குங்க. நான் ஜம்முன்னு இங்கே பாய் வச்சு உக்காந்தாச்சுங்க. இங்கே லைட்டாக நெருளாக இருக்குதா, இவங்க நல்லா வெயில் அடிக்குது. உட்காந்து கொண்டு இருக்கிறேன். இங்கே செட் இருக்குது இல்லைங்க, பரவாயில்ல. அந்த பக்கம் வெயில் கம்மியாக தான் இருக்குது. ஒரு இந்த அளவு மட்டும் வெயில். அம்மா வேகம் அப்படியே போட்டுன்னு ஏற்றினாங்க. ஏற்றின வேகத்தில் இப்போ இறக்குறாங்க. ஏன் அப்படின்னா கலரை மாற்றிட்டாங்களாம். அதனால் அங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் சண்டை போட்டாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ எல்லாம் நான் போயிட்டாங்களா சண்டை போட்டுட்டு. இங்கே ஏற்றினாங்களா ஒருத்தர் குண்டா, இங்கே போயிட்டுக்கிறாங்க. நல்லா வேகமாக ஏற்றுனாங்க. பார்த்தா கலர் வேறு அப்படின்னு சொல்லி இப்போ ரிட்டர்ன் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாங்க கரெக்டாக 12:17 ஆகுதுங்க. அண்ணா வேறு குடிச்சிட்டு வந்துட்டுக்கிறாரு. இன்னும் வேலை ஒன்றும் கரெக்டாக இல்லை. இப்போ அவங்களும் ஒரு கொஞ்ச நேரம் போராட்டம் முடிஞ்சு. காம்படிஷனு இங்கேயும் அங்கே இருக்குது பாருங்க. அங்கே தான் எந்த வண்டி வேகமாக அவுட் ஆகுதுன்றது தான் கணக்கு. ஃபேன் எல்லாம் போட்டாங்க. ஃபேன் ஓடுது, நல்லா இருக்குது ஒரு மாதிரி. எங்கே ஏற்றி எங்கே இறக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க போய் சாப்பிட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பியாச்சு கேன்டீன் நோக்கி பயணம். வேகமாக ஏற்றினாங்க, நல்லா இருந்துச்சு. சொர்றான்னு இறக்கிட்டாங்க. அப்படியே போயிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டு அப்புறமேட்டு வந்து சிலிண்டர் எப்படிங்க வச்சுனாங்க. இல்லை நாமளே சமையல் செஞ்சுனுக்கலாம். புழுதி சாப்பாடு வந்து வச்சுங்க. நீட்டாக சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாம்பார் இருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குங்க. சரிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்ட்ரோல் பண்ணுறோம். காற்றுல வந்துங்க சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஆவரேஜ் தாங்க, நல்லா இருந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ ஒரு சாம்பார் கொடுத்தாங்க, அது அந்த அளவு நல்லா இருந்துச்சு. கேன்டீன் சாப்பாடு அவ்வளோ தாங்க வரும்.
பார்க்கலாம் போயிட்டு. இப்போ இன்னும் டைம் இப்போ தாங்க 1 மணி ஆகுது. 1:15 ஆயிடுச்சுன்னா சாப்பாடு காலி பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி இப்போ ரைஸ் காலிங்க. இப்போ ரைஸ் வச்சுருக்கிறேன்னாங்க. நம்ம போயிட்டு நம்ம அண்ணனை அமுச்சு விடலாம். அவங்க போய் சாப்பிட்டு விட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அண்ணன் இங்கே உட்காந்துருந்தாங்க. நீட்டாக பாய் விரிச்சுக்கிறாங்க. படுத்தோம் கணித்தான். பாதி வண்டியில் பாதி ஏற்றிட்டாங்க. அப்பயே அவ்வளோ இறக்கிருந்தாங்க. இங்கேருந்து ஃபுல்லாக இவ்வளோ இறக்கிருந்தாங்க. இவ்வளோ ஏற்றினுங்கிறாங்க. இவங்க தாங்க இது ஆர்குமெண்ட் பண்ணி இந்த சண்டை சூப்பராக போட்டாங்க. அப்புறமேட்டு இவங்க இறக்கிறதுக்கு வரலையே போயிட்டாங்க. இது இவங்க தான் ஏற்றினாங்க. இவங்க லைட்டாக சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டுக்கிறாங்க. அவங்க தான் இறக்குனாங்க மொத்தம். மிஸ்டேக் வந்து காமன் தாங்க. இவங்க அதுக்கும் லைட்டாக இது மனசு உடஞ்சிட்டாங்க பாவம். எனக்கே லைட்டாக வருத்தமாக போயிடுச்சு. ஏற்றுற வேகத்துக்கு இன்னும் ஃபுல்லாக முடிச்சுருக்கணும். பக்கத்து வண்டி பாய் போடுது. நாம் பார்த்தா இப்போ தான் அரலோட ஏற்றிருக்கிறாங்க. பாய் போட்டு முடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாய்த்தம் போட்டுருந்தாங்கன்னு பார்த்தா பாய் போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டேக் காமன் தாங்க. இந்த ஃபுல்லுமே இங்கேருந்து 1 2 3 4 லைனு ஏற்றிட்டு திரும்ப இறக்கிட்டேன். புதுசாக ஏற்றிட்டுங்கிறேன். இது என்ன இது தோசை மாதிரி இருக்குது. என்ன இது விட்டு டைட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேங்க. நாம் உடச்சி பிடிச்சி போட்டோம்னா அது பெரிய பிரச்சனை போயிடும். ஆமாம், டைட் பண்ணுறது தான். எல்லாரும் சாப்பாடு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு விட்டோம். 2 மணிக்கு அடுக்க ஆரம்பிச்சுங்க. இவ்வளோதாங்க அடிக்குதுங்கிறது. கிட்டத்தட்ட 1 hour. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுதுங்க. 3:30 ஆகுது. எந்த அடுக்குன்னு படல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அண்ணனுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரப்போகுதுங்க. இவங்க சரியான காமெடி பீஸ் போடுறது. செம்மையாக ஜாலியாக பேசிட்டு வேலை செய்கிறாங்க. மெதுவாக பாகல் பாபுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு. இல்லைல்லாம் அவங்களுக்கு பாகல் பாபுவோ பேரு. பாகல் பாபு எடுத்துக்கிறா அப்படின்னு பயங்கர சரியான காமெடிங்க. அந்த வண்டி ஒரு வண்டி பாய்கட்டின்னு போயிருச்சுங்க. நம்ம ஏற்ற ஆரம்பிக்கும் போது ஒரு வண்டி பாய்கட்டின்னு போய் இன்னொரு வண்டி அங்கே பாருங்க நம்மளோட ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டாங்க. இன்னும் நம்மளது ஏற்றி முடிக்குதுங்க. இன்னும் எவ்வளோ ராவல் தெரியல. காத்தலந்தடா ஏத்துறதுன்ற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் சரியான ஜாலி மைண்ட் செட்டுங்க. நீட்டாக அப்படியே விளையாடின்னு அடுக்கிறது. பாகல் பாபு என்ன பேரு. ஐயோ 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 சரியான காமெடிங்க. பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு ஏற்றி விட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்றி விட்டாங்கன்னா ஜம்முன்னு ஓடிடலாங்கன்னு பார்க்குறா. ஒன்றும் வேலைக்கு வர மாதிரி தெரியலையே. பயங்கர சுறுசுறுப்பாக போகுதுங்க. அங்கே பாருங்க. ஐயோ பயங்கர வேகமாக போகுது. நம்ம ஆளுங்க நிச்சுன்னு விளையாடினே ஒன்றொன்னா பார்த்து அழகு பார்த்து ஏற்றுறாங்க. எப்பன்னு தெரியுமாங்க ஸ்லோ ஆச்சு. ஸ்டார்டிங்லாம் சரியான வேகம் வந்தாங்க. எப்போ அந்த கலரெல்லாம் மாற்றி மாற்றி போட்டாங்களோ அப்போ ஸ்லோ ஆனது தான். அப்போ வந்து வேண்டாம் வெறுப்பாக வேலை செய்கிறாங்க. போடையா ஏற்றுறாங்க இறக்குறாங்கன்னு எல்லாம் மனசு உடஞ்சி அப்போ வந்து பொறுமையாக காமெடி பண்ணின்னு அவங்களே காட்டி ஏற்றிக்கல விளையாடுறாங்க. அப்போ இருந்தால் பார்த்துருக்கவங்க அந்த ஆள் இந்த அண்ணங்கிறான் இங்கே இருக்கிறாங்க. அவன் மூஞ்சி மட்டும் பாருறான். ஒரு ரன் வைக்கிறாங்க. சரியான கலாய்ச்சி விட்டாங்க பாகல் பாபு அப்படில. அதனால இதாயிடுச்சாங்க. பார்த்தீங்களா இல்லையா? ஐயோ ஐயோ காத்தலாம நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வச்சு வண்டி ஆட்டக்கூட இல்லைங்க. நம்மளுக்கு பக்கத்துக்கிற வண்டி 3 வண்டி ஏற்றினே இறக்கிடுச்சுங்க. இன்னொரு கொஞ்சம் இருக்குங்க ஏற்றி முடிச்சிருவான்னு நினைக்கிறான். பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 ஆகுதுங்க. 4:23 உள்ள சொன்னோம்னா 4:30. பார்க்கலாங்க எவ்வளோ நேரத்துக்கு ஏற்றி விட்றேங்க என்ன ஏது சொல்லிட்டு. நமக்கு ஒரு வண்டி வந்து சொல்லுங்க. மத்தியானமே பாய் கட்டி ரெடியாக இருக்கிறாங்க. பில்லு வரலையா எல்லாம் ஒரே இதுதான். அங்கே போய் பாய் கட்டி ரெடி நிச்சு கிடக்கணும். இது நல்லா இருக்கு. எனக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களா எதுவும் நல்லா இருக்குது. இது
கடைசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது என்ன ஏதுன்னு தெரியல கரெக்டாக. டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுதுங்க. உடஞ்சிட்டு போகுது. வெற்றிகரமாக லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. லோடு ஏற்றியாச்சு, பேமெண்ட்டும் போட்டாச்சு. இப்போ எடுத்துமே பில்லு வாங்கினேன். ஜம்முன்னு புறப்படுறதாங்க. பாய் போடணும், பாய் கட்டினேன் ஜம்முன்னு புறப்படுறதாங்க. எல்லாம் நீட்டாக போட்டாச்சுங்க. அவ்வளோதான், போயிட்டு பில்லும் வாங்கியாச்சுங்க. புறப்படுறது தான். இது போயிட்டு கேட் பாஸ் அங்கே கொடுத்துட்டேன். ஜம்முன்னு புறப்படுறதாங்க. சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாங்க. எந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைங்க. அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன வாடகை அப்படின்னு நான் சொல்கிறேங்க. இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு வந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட அன்பும் ஆதரவும் கிள்ளி கொடுக்காம அள்ளி கொடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. இது அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ அன்லோடிங் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதே வீடியோ பெருசாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் இதோட வீடியோ எண்ட் பண்ணுறேங்க. பாய்ங்க.